எல்லா அன்பான உள்ளங்களுக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். ஆயுர்வேத மருத்துவர் வைத்தியர் வீரா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வெயில் காலத்தில் அதிகமாக வெயில் அடிக்கிறது, ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறது. ஸோ உடலும் அதிகமாக உஷ்ணம் தாக்கிவிடும். ஸோ இந்த மாதிரி உடம்பு அதிகமாக உஷ்ணம் அடைந்து விட்டால் உங்களுக்கு தூக்கம் சரியாக வராது, தலைவலி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண் எரிச்சல், காய்ச்சல், இரும்பல் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வைப்பதற்கு ஒன்றாவது உங்கள் கபாலத்துக்கு நீங்கள் நிச்சயம் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும், ஹெர்பல் ஹேர் ஆயில். ஸோ இது என்ன செய்யணாக்கா உங்கள் கபாலத்தை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். ஸோ அங்கே தான் 72,000 நரம்புகள் கூடும் மையம் அது. ஸோ குளிர்ச்சி அடைஞ்சால் உங்களோட நரம்பு நாடிகள் உங்கள் உடல் குளிர்ச்சி அடையும். பிறகு முடிஞ்ச அளவுக்கு இளநீர் அருந்துங்கள். பிறகு அது மட்டும் இல்லாமல் மல்லி தண்ணி, பார்லி தண்ணி. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் முடிந்த அளவுக்கு ரொம்ப உரப்பான, ரொம்ப அதிகமான மசாலா உணவுகளை உண்ணாமல் இருப்பது நல்லது. ஏன்னா இது உஷ்ணத்தை அதிகரிக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் போதிய அளவுக்கு நீர் அருந்த வேண்டும். இது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று. பிறகு வாட்டர்மெலன், பாமகிரேனட், மாதுளம் பழம். ஸோ இந்த மாதிரி பழங்கள். பிறகு இனிப்பு சுவையுடைய பழங்கள் பெரும்பாலும் குளிர்ச்சி தன்மையுடையது. ஸோ இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் உட்கொள்ளலாம். ஸோ நீங்கள் வாரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 2 முறையாவது உங்களுடைய தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது மிக மிக அவசியம். பிறகு யூஸ் பண்ணும்போது முடிஞ்சளவுக்கு ஹெர்பல் ஹேர் ஆயில், பிறகு ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுறது மிக அவசியம். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கொண்டீங்கன்னாக்கா நிச்சயம் உங்கள் உடம்புக்கு எளிதில் இந்த உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய், நெய் உங்கள் சமையலில் நீங்கள் பயன்படுத்தி வந்தாலும் மிக சிறப்பு. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.